ஆனால் இங்கே பாருண்ணே தேக்கா பண்ண எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க பாருண்ணே. லைட்டாக தூக்கி பாரு. தூக்கினா முடியாதுண்ணே, என்னால் முடியாது. நான் எப்பவும் இந்த மரத்துலேயே இருக்கனால இந்த மரத்தோட இது எல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு வேணா கை கொடு, கை கொடு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தள்ளி சரி உனக்கு வேணா எனக்கு வேண்டாம். கை தாண்ட மாட்டான் போல. முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரிப்பட்டு வர மாட்டோம்ல. எனக்கு கடங்கார வர ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானே. எப்படியாவது இந்த அவதியை அவிச்சு விட்டுட்டோம்னா. சரி உனக்கு வேணா எனக்கு வேண்டாம். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். பிடிச்சி இழுக்கலாம் கூடாது. முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. அந்த பையன் நம்மளை வச்சு விட்டானே, அவனை வச்சிடலான்னு பார்த்தா. சரி வேற என்ன செய்ய, வெட்டியாச்சு. போட்டுட்டு போனாலும் நமக்கு தான் நஷ்டம். எடுத்துகிட்டு போவோம், நமக்கு லாபம் தான். சரி சரியாண்ணா. இந்த காசு எப்போனா கொடுப்பீங்க? காசு இதை விற்று அப்புறம் கொடுத்துருங்க. வித்துலாம் கொடுக்கறனால தாங்க முடியாது. ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கேன். எனக்கு காசு கொடுக்கணும்னா சட்டுப்புட்டுன்னு கேட்டேன்னா எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன்? ஏதாவது சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது நான் செஞ்சு வச்சதே எவனும் வந்து வாங்க மாட்டேங்க. இதே நீங்கள் ஏதாவது நானும் கொஞ்ச நாளாட்டி எவனா ஒரு ஏமாந்த பையன் வருவான். எவனுக்கா தலையில் கட்டி விட்டலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஏமாந்த பையனும் வர மாட்டேங்க. நான் வருவானே, கண்டிப்பாக வருவானே. கண்டிப்பாக வருவானா? சரி 3 மரம் கண்டிப்பாக போகும். நான் அப்போ அந்த மரத்தை கொண்டு வந்து வெட்டி சரி எனக்கு தேவையான பொருளை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு என்ன இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தாரன்னு சொல்லி அவன் தந்து விட்டுருவோம். டீலிங் முடிச்ச மாதிரி அந்த ரேட் அப்படியே கொடுத்துருங்க. சரி இப்போ தரதுக்கா? இல்லை அந்த முடிச்ச மாதிரி சீக்கிரம் ஒரு 2 டேஸில் அப்படியே கொடுத்துருங்க. சரி 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 2 டேஸ். இந்த பிப்ரவரி 29 மாதிரி. ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. ஆனால் இந்த ஜூஸ் நல்லா இருந்தா 2 ரூபா ஜூஸில் நல்லா தான் இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி சரி ஓகேண்ணா. ஒரு கோமாளி பையில் அவிச்சு 3 மரத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. இது எப்படியாவது நல்ல ஒரு பொருளை செஞ்சு இதை வச்சே நான் லட்சாதிபதி ஆயிரணுப்பா. இதே மரம். சரி மொத மரத்தை என்னதான் செய்யலாம்? சரி ஒரு நல்ல தொட்டிலாக செய்வோம். தொட்டில் கூட இப்போ டெய்லி எந்த குழந்தைகள்லாம் படுத்து தூங்கிறதுக்கு உதவும்ல, நம்ம தொட்டிலாக செஞ்சு வைப்போம். ஏதாவது விற்கும். அப்பா ஒரு மரத்தை நல்ல அழகான தொட்டிலாக செஞ்சாச்சு. சரி 2ஆவது மரத்தையும் செய்வோம். ரெண்டாவது மரத்தை என்னதான் செய்யலாம்? மரத்தை தொட்டில் செஞ்சாச்சு. 2ஆவது மரத்தை இது இருக்கக்கூடிய வடிவத்தை பார்த்தாச்சு. ஒரு கப்பல் செஞ்சு விடலாம் போல தோணுங்க. சரி செஞ்சிடும். மூணாவது மரத்தை என்ன செய்யலாம்? வேண்டாம் 3 மரத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம கோமாளி ஆயிடக்கூடாது. இதை 2 விற்போம். விற்றுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். சரி 3ஆவது மரத்தை அங்கே தள்ளி போடும். மரத்தை வாங்கி 1 மாதம் ஆச்சு. கஷ்டப்பட்டு ஒரு கோமாளி ஏமாளி ஆக்கலான்னு பார்த்தா அந்த ஏமாளி நம்மளை கோமாளி ஆக்கிட்டான். என்ன செய்ய? சரி பார்ப்போம். இன்னைக்கு யாரு எவனா வருவானா பார்ப்போம்.
வேற கொசு பற்றி வாங்கி கொளுத்து வைக்கணும். சில கொசுகள் வந்து இப்படி தான் கடிச்சிட்டே இருக்கு. டெய்லி நீட் பண்ணணும். நமக்கு ஒரு தொட்டில் வாங்கணுமே. இங்கே ஒரு மரக்கடை இருக்கு, சரி போய் பார்ப்போம். நல்ல தொட்டிலாக கிடச்சிச்சின்னா வாங்கலாம். இந்த தொட்டில் நல்லா இருக்கே. சரி சரி, ஏதோ மரம் பரவாயில்லாமல் இருக்கு, கேட்டு பார்ப்போம். கடையில் யாராவது இருக்கீங்களா? யாருமா, என்ன வேணும்? தொட்டில் வாங்கணும். தொட்டில் வாங்க, இங்கே ஒரு கொசு வந்திருக்கு. நான் இவ்வளோ நேரம் தொட்டில் கொசு அடிச்சுட்டே இருந்தேன்னா சடனாக பார்த்ததும் ஒரு பெரிய கொசு வந்துட்டு போகல அப்படின்னு நினச்சிட்டேன். தப்பாக நினச்சிக்கிறாதாம்மா நீ? என்ன எந்த எந்த தொட்டில் வேணும்? சரிம்மா சரி. பார், நல்லா பார். நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். நம்ம கடையில் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். தொட்டில் பெருசாக இருக்கு, ஆனால் ஸ்டாண்ட் ஏதோ குட்டியாக இருக்கு. ஸ்டாண்டெல்லாம் அம்மா பார்க்க, நீ தொட்டில் பாரு. தொட்டில் வாங்க வந்தால் தொட்டில் பாரு, அது ஸ்டாண்டை பார்க்க. என்ன ரேட்டு? ரேட்டா ஒரு 20,000 ரூபா வரும். 20,000? ஆமாம். ஒரு சின்ன குழந்தைய வைக்கிற தொட்டில் 20,000 ரூபாய். ஏமா 10,000 ரூபாய்க்கு தாங்க. என்ன நினைச்ச அந்த தொட்டில்? என்ன நினைச்ச அந்த தொட்டில்? தொட்டில் என்ன 20,000 ரூபா சொன்னோம்னா நீ அதோட மேன்மை நீ அறிஞ்சுக்கணும். இது இங்கே தெரியலையே, மழையில வெயில அடிப்பட்ட தொட்டில் மாதிரி இருக்கு. கோலியாங்குளம் கோபிக்கு இதுலேருந்து கொண்டு வந்து நினச்சியோ? இல்லை, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டடாக எடுத்து கொண்டு வந்து இங்கே அதுக்குள்ளே ஆட்களை வச்சு செஞ்சு வச்சுருக்கேன். நீங்க கோபி ஏமாத்தி ஒரு தேக்குன்னு சொல்லி ஒரு பேக்க தந்துட்டான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. என் தலையில கட்டிடலான்னு பாக்குறீங்களோ? அந்த கேப்ல போய் சொல்லிட்டு போயிட்டானே. கோபி இரு, உனக்கு இருக்கு. யார் சொன்னா அப்படி? நீங்க தான் ஊரெல்லாம் சொன்னீங்கன்னு பேச்சு. நான் தான் சொன்னணும். நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. அங்கங்கே போய் சொல்லிட்டு வந்துடுது. இது எங்கேயா போய் மாட்டிடுது. சரிம்மா, அதெல்லாம் பேசாத. நீ இங்கே வா. தொட்டில் வாங்க வந்திருக்கல்ல, தொட்டில் பார். ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 15,000. வெளியில போய் லைட்டா விசாரிச்சுட்டு வாயா. வெளியில எல்லாம் 25,000 ரூபா. நீ லைட்டா போய் பார்த்து கேட்டுட்டு வா. 25,000 ரூபாய் கம்மியா சொன்னாம்னா சும்மாவே தாரேன், எடுத்துட்டு போ. வெளியில எல்லாம் 25,000 ரூபாய்க்கு. ஆமா, நான் 20,000 ரூபா தானே சொல்லுங்க. வெளியில கம்மியா தான் சொன்னாங்க, ஃப்ரீயா தான். 25,000 ரூபா கம்மியா உனக்கு? 25,000 ரூபாயோட கம்மியா சொன்னாங்க. 25,000 ரூபாயோட கம்மி? நான் அதோட கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 20,000 ரூபா தான் சொல்லியிருக்கேன். சரி கம்மி பண்ணுங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு தாங்க. இந்த வாங்க வரக்கூடியவங்களுக்கு தொலை எழுத்த பார்த்தா நம்ம தலை மண்டையை புடஞ்சிரும். சரி, உனக்கு என்ன ரேட்டு வேணும் சொல்லு, அதை சொல்லு. ஒரு 15,000 ரூபாய்னா வாங்கலாம். 15,000 ரூபாயா? நீ என்னைய சட்டி எடுக்க வச்சிருவ போல இருக்கு. பார்த்து எடுத்து சொல்லு. சரி நீங்களே ஒரு ரேட்டு சொல்லுங்க, ஒரு நியாயமான. நான் சொல்லுக்கா? சரி, ஒரு 20,000 ரூபா தான். இல்ல 15,000 ரூபாய் தாங்க. 15,000 ரூபாய்க்கு தாங்க. இப்போ தானே மாட்டீங்களே. நான் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன் 20,000 ரூபா. அதுல இருந்து குறைங்க. சரி, எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் குறைங்க. 10,000 ரூபாயா? இது இப்படியே வரக்கூடியலாம் இப்படி வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஏம்மா, உனக்கே ஒரு மனசாட்சி இருக்கா? கேட்க உனக்கே மனசாட்சி இருக்கா? எடுத்தது 10,000 ரூபா, நான் செஞ்சது அப்படியே 10,000 ரூபா கொண்டு போகலான்னு 15,000 ரூபாய்க்கு தாங்க. என் தலையில் மிளகா அரைக்கலாம்னு நினைக்கியோ? 15,000 ரூபாய்க்கு தாங்க. 15,000 ரூபாயா? நீ அந்த 15,000 விட்டு தாண்ட மாட்டியா? தாண்டு கொஞ்சம். 20,000 ரூபாய் விட்டு தாண்டலையே. நான் 20,000 தான் நிற்கேன். நானும் 15,000த்துல நிற்கேன். சரி, லாஸ்ட்டாக பேசும். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 20 ரூபா தந்துட்டு எடுத்துகிட்டு போ. 15,000 ரூபாய்னா எடுத்துகிட்டு போ. பெரிய லூஸாக இருக்கும் போல இருக்கு. சரி, 500 ரூபா 1000 ரூபா என்ன கம்மி பண்ணிக்கிட்டேன். அதை விட கம்மி பண்ண முடியாது. ஏன்னா வெளிநாட்டு ஐட்டம் தெரியா பார்த்தா? தெரியுது தெரியுது. மழையில வெயில் அடிப்பட்டதெல்லாம் நல்லா தெரியுது. வெளிநாட்டு ஐட்டம் வாங்கும். நீ கொண்டு போய் வச்சா 10 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன 10 வருஷத்துக்கு குட்டியாவே இருக்குமா? ஆனால் என்ன செய்யணும்னா கொண்டு போனாலும் ரூமில் வச்சு பூட்டிடணும். சரியா? தாங்க ஃபைனல் 19,000 ரூபா. 19,000 ரூபா. உண்மையான பணம்லாம் வருது. என்ன பண்ணுறது, காசெல்லாம் கரியாகுது. இந்தாங்க. எனக்கா? ஆமாம், உங்களுக்கு தான். வாங்க டோட்டல். எண்ணி பார்க்க முன்னாடி எடுத்துகிட்டு போகிற. சரி சரி போ. 1000
ரூபாய் கம்மி பண்ண சொன்னாங்க. 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம், அது கூட தெரில. சரி போவோம். நம்ம மேலே உலக பிரகமான விலையுறந்த பொருட்களை தான் வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்த ராஜா நம்ம மேலே இருக்குது. எனக்கு இதோட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அப்பா, ஒரு மரத்தை அப்படியே வித்தாச்சு. இனி இதுக்கு இது எந்த வருஷத்துக்கு போக போதோ. இந்த வருஷத்துல மீன்பிடி தொழில் ரொம்ப அமோகமா இருக்கு. ஒரு படகு வாங்கி விடுவோம். இந்த கடை நல்லா இருக்கே, படகும் நல்லா இருக்குது. கடையில யாருப்பா யாரம்மா? இருக்கீங்க? நான் தான் இருக்கேன். சரி, ஒரு படகு வாங்கணும் மீன்பிடி தொழிலுக்கு. உங்ககிட்ட இருக்குமா? தொட்டில் வாங்குறதுக்கு கொசு வருது, படகு வாங்குறதுக்கு பனைமரம் வருது, என்ன செல்லது? சரி பேசும். வாங்க வாங்கம்மா. படகு இருக்குதா இல்லையா உங்ககிட்ட? படகு இருக்கனால தானே நீ உள்ளே வந்த. வா, ஏன் வானாலும் எடுக்காத, வா பார். மரம் கொஞ்சம் பழசா தெரியுதே. கண்டுபிடிச்சிட்டானே. பழம் பழசா இது? ஆமா, ஏன் கடை மரம் மாதிரி. ஏன் கடைக்கு வந்து ஏன் மரத்தையே நீ குறை சொல்லுங்க? வெளியே போ, போகலையா? சரி சரி, கோவப்படாதீங்க. இந்த படகு என்ன ரேட் வரும்? படகா ஒரு 50,000 ரூபா தா. 50,000? ஆமாம். இல்லையே, நான் 30,000க்கு தானே இது வரேன். என்கிட்ட 4 படகு இருக்குதுங்க. 4 படகு வச்சிருக்கியா? எதுக்கு 5,000 படகை வாங்க வேற? அந்த 4 படகுல நீ வேலையை பார்க்க வேண்டியதானே? இந்த வருஷம் தொழில் ரொம்ப அமோகமா இருக்கு. அதான் கூட இருக்கும்ல இருக்கும்ல. நல்லா பணத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் வைக்க வந்திருக்கியா? ஓடி போயிரு. சரி சரி, கோவப்படாதீங்க. ஃபைனலா ஒரு ரேட் சொல்லுங்க. ஃபைனலாவா? அவகிட்ட 20 சொன்னாயா 15 சொன்னா. இவகிட்ட 50 சொல்லியிருக்கோம், 25 சொன்னாலும் சொல்லிடுவா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கான், பதிலே வர ஒரு மாட்டேங்குது. 55 சொல்லும். ஒரு 55 ரூபா தா. 55? நீங்க இப்பதானங்க 50 சொன்னீங்க. நான் 55 சொன்னாதானம்மா நீ 50க்கு வருவேன். அதனால தான் 55 சொன்னேன். நான் 30ல கேக்குறேன். என்ன ஒரு ரேட்டு சீக்கிரமா சொல்லுங்க. சீக்கிரமா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் நான். அவ்வளோ கஷ்டமா? ஆமா. சரி பரவாயில்ல, இந்த வியாபாரத்தை நல்லபடியா முடிச்சுக்கோங்க. நல்லபடியா முடிக்கா? நீ என்னைய முடிச்சு வச்சிட போல இருக்கே. நல்லபடியா முடிச்சு வச்சிட போல இருக்கே. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 50,000 ரூபா சொன்னேன். ஒரு 49,900 ரூபாய் தான். 100 ரூபா கம்மி பண்ணிக்க. ஒரு 40,000 ரூபாய் போட்டுக்கோங்க. 30ல இருந்து 40 வந்திருக்கு. 50ல இருந்து 40 வந்தா என்ன உங்களுக்கு? அது 9,900 ரூபா தானே வந்திருக்கு, கூட வந்திருக்கு. வாங்கு. கழுத்துல ஃபுல்லா நகையா போட்டு வர்றது, இங்க வந்து வேலம் பேசியது என்ன சொல்லுது? சரி சரி, இவர்கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம கடல்ல போய் மீன் பிடிச்சி அந்த ரூபாயவே சம்பாதிச்சுக்கலாம். சரிங்க, இப்போ ஃபைனலா என்ன ரேட் சொல்றீங்க? எடுத்துக்கிறியா? என்ன ரேட் சொல்றீங்க? அது 50,000 ரூபா. இப்பதானங்க 49,500 சொன்னீங்க. 49,900 ரூபா. சரி ஓகே. அம்மா 100 ரூபா தான் குறைஞ்சிப்பா. கிறிஸ்மஸுக்கார ட்ரெஸ் எடுக்கல, வரிசையா 1000-2000 வருது. ஏய், ரூபா தரக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டா? எல்லாம் எனக்கு தானே, அதான் காசு கொடுத்தாச்சே. என்னையும் தூக்கிட்டு போயிறாங்க. அப்பா
எனக்கு நான் வந்து இதை மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து இயேசு வந்து என்னோட படகுல சவாரிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்பா, எப்படியோ 2 மரத்தை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 2 மரத்தையும் விற்றாச்சு. இது 1 மரம் நம்ம வாங்கினோம்ல, 3 மரம் வாங்கினோம், 2 மரத்தை விற்றாச்சு. 1 மரம் என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, அதை லைட்டாக பார்ப்போம். இந்த மரம் நல்லா உளுத்துட்டே. சரி, இதில் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சரி, இதில் ஒரு சிலுவையை செஞ்சு வைப்போம். யாராவது வீட்டுக்காவது வாங்கிட்டு போவாங்க. நிற்கு. சரி, இந்த மரத்தையும் சிலுவை செஞ்சாச்சு. இதுக்கு யாராவது ஒரு கோமாளி வரானா பார்ப்போம். சரி, நம்ம கடைக்கு ஒரு சிலுவை தேவைப்படுது. சிலுவை வாங்குவோம். இந்த கடை நல்லா இருக்கு பார்க்க. உள்ளே போய் பார்ப்போம், சிலுவை ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். நல்லா இருக்கே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, கடையில் யாருப்பா இருக்கீங்க? ஹலோ, உனக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கேன், கடையில் யார் இருக்கான்னு கேட்கியா? என்ன விளையாட்டா போச்சா உனக்கு? சொல்லு, என்ன வாங்க வந்த? சிலுவை தான் தம்பி. எனக்கு இந்த சிலுவை நல்லா பிடிச்சிருக்கு. கொண்டு போ. என்ன தம்பி, கடைக்கு வந்த கஸ்டமரை இப்படியெல்லாம் கஸ்டமர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு தம்பி, பார்க்க நல்லா இருக்கு. இது எவ்வளோ, என்ன ரேட்டு? இது வெளிச்சுன்னா 30,000 ரூபா, நம்மள்ட்ட வாங்கியாச்சுன்னா 40,000 ரூபா. என்ன தம்பி இப்படியெல்லாம் சொல்லுவீங்க? நான் வெளியெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன், ரொம்ப கம்மி ரேட்லலாம் இருக்குது. இங்கே தான் ஹையாக இருக்குது. ஹையாக இருக்கா? ஆமாம், ரேட்டு பிபி சுகர் தான் எனக்கு ஹையாக இருக்குது. பணம் அங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக தான். சரி சொல்லுங்கள் தம்பி, ஒரு நல்ல வெளியில் போர்டை பார்த்தீங்களா? பார்க்கலையா? போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க. சொல்லுங்கள் தம்பி, ஒரு நல்ல ரேட்டு போட்டு தாங்க, நான் எடுத்துகிட்டு போட்டு. நல்ல ரேட்டு தானம்மா போட்டு தந்தேன். 40,000 ரூபா முடியாது. ஒரு ஒரு 25,000. 4 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயா 4 ரூபாய்க்கு. 40,000 ரூபாய்க்கு முடியாது. வந்துட்டாவ அங்கே இருந்து சீவி சிங்காரிச்சிட்டு. சொல்லுங்க. ஒரு 25,000 ரூபாய்க்கு தா தம்பி. எனக்குன்னே வருவீங்களா எல்லாரும்? இல்லை கேட்கேன், எனக்குன்னே வருவீங்களான்னு கேட்கேன். பாதியாக அந்தாலும் சொல்லி பேசுறது. சரி, கொஞ்சம் 50,000 சொன்னானே, சரி ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணும். அப்படி இல்லை, அங்கே 50,000 சொல்லியாச்சுன்னா அங்கே 25,000 குறைச்சிருது. எதுக்கு தான் வரேன்னு தெரிய மாட்டேங்க நீங்கள். சரி தாங்க தம்பி, 25,000 ரூபாய்க்கு தாங்க. 25,000 தரணுமா? ஆமாம். வாய்ப்பில்லை. சரி, நீங்கள் என்ன ரேட்டுக்கு தருவீங்க? இப்போ எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க? கம்மியே பண்ண மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ கம்மி பண்ணுவேன்னு கேட்குறேன். கம்மி பண்ணுங்க தம்பி, அப்போ தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படியா? சரி, நீ இவ்வளோ சீவி சிங்காரிச்சு வந்தனால உனக்காக ஒரு 500 ரூபா. சரியா? 500 ரூபா கம்மி பண்ணாதீங்க. 5,000 ரூபா கம்மி பண்ணி தாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நீ சொன்ன ரேட்டுக்கே வந்துட்டே. லைட்டாங்க பாரு, எவ்வளோ அழகான சிலுவை. அழகான சிலுவை தான். இந்த சிலுவை நீ வீட்டில் கொண்டு வச்சேன்னு வச்சுக்கேன், வீடு பிரகாசமாயிரும். கஷ்டம் நஷ்டம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீ எனக்கு சிலுவை தருவ. சரி, சிலுவை பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? சரி வாங்கிக்கிடுதே. என்ன ரேட்டு? 30,000 ரூபா. இப்போ தான் நம்ம இதுக்கு வந்திருக்கேன். சரி, 2 பேரும் 1000 ரூபா தந்தா அவங்க சும்மா தந்துட்டு போறீங்க.
யாரும் இல்லையா? எப்பா 3 மரத்தையும் வித்தாச்சு. பாடுகள் உங்கள் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குரு சேர்ந்தே. நான் இந்த உலகத்திலே ரொம்ப உயரமாக வளரணும்னு நினச்சேன். ஆனால் இந்த உலகத்தையே ரசித்தவர் என் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்திருக்காரு. இதோடைய எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ட்ராமால இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த 3 மரங்களோட நினைவுகள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து ஏசப்பா அந்த இடத்துல வரும்போது, அந்த மரத்தில் வரும்போது அதோட மதிப்பே மாறிடுச்சு. இதுதான் இந்த ட்ராமால இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. வேதாமத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனை தான் என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில நிலை நிற்கும். இதுதான் இந்த டிராமாவோட கருத்து. நல்ல ஒரு கருத்தில் ஒரு நாடகம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதே இதில் நடித்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவித்துட்டு, அடுத்து ஒரு குரூப் சாங், யூத் வாலிபர்கள்லாம் சேர்ந்த ஒரு குரூப் சாங். ஜோதி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். கோலமாய் மறியும் மடியிலே தேவன் மனிதனானார். ஜோதி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மறியும் மடியிலே
தேவன் மனிதனானார். Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு தேவனே. உலகாலும் இம்மானுவேலனே, உன்னாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. உலகாலும் இம்மானுவேலனே, உன்னாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. விஞ்சோரி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். ஞானிகளும் மீட்பர்களும் வணங்கியே புல்லனையின் பாலகனை துதிக்கவே. ஞானிகளும் மீட்பர்களும் வணங்கியே புல்லனையின் பாலகனை துதிக்கவே. நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே, ரட்சிப்பை தந்தாரே கிறிஸ்தேசுவே, மகிழ்ந்து பாடுவோமே. நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே, ரட்சிப்பை தந்தாரே கிறிஸ்தேசுவே, மகிழ்ந்து பாடுவோமே. விஞ்சோடி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. நல்ல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கு நம்புகிறோம். அடுத்ததாக ஒரு சின்ன டான்ஸ். ரெக்ஸி.
பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அலகை அகிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் ஆக்கிட. அலகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் ஆகிட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட. நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். நல்ல ஒரு நடனம் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு கவிதை. சரியா? கவிதை யார் சொல்ல வராங்கன்னா, கிறிஸ்மஸ் கவிதை. கிறிஸ்துவின் பிறப்பின் கவிதை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உன் பிறப்பால் என் பிறப்பு அர்த்தமானது.
உம் பிறப்பால் என் பிறப்பு அர்த்தமானது. ஏரோதுக்கு பயம், நீர் ராஜாவாக பிறந்ததால். எந்த பயமும் எங்களுக்கு இல்லை, நீர் எந்தன் ராஜாவாக பிறந்ததால். எந்த பயமும் எங்களுக்கு இல்லை, நீர் எந்தன் ராஜாவாக பிறந்ததால். நட்சத்திரத்தை கண்டு ஞானியர் உம்மை தெரிந்து கொண்டனர். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த நீர் ஒன்றுமில்லாத இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த நீர் ஒன்றுமில்லாத இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர். நித்தியமுள்ளா இவ்வுலகில் நீர் மரிக்க பிறந்தீர். மரிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த எனக்கு நீர் நித்திய வாழ்வை தந்தீர். மரிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த எனக்கு நீர் நித்திய வாழ்வை தந்தீர். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம். ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கும் சந்தோஷம். ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியால் கன்னி மரியாளிடத்தில் பிறந்தீர். பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த என் உள்ளத்தில் பிறந்தீர். பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த என் உள்ளத்தில் பிறந்தீர். குளிருமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன். எனக்காகவா நீர் குளிரின் மத்தியில் பிறந்தீர். குளிருமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன். எனக்காகவா நீர் குளிரின் மத்தியில் பிறந்தீர். தொழுது கொள்ள பாத்திரர் ஆனவரா தொழுவத்தில் பிறந்தீர். என்ன கொடுப்பேன் உம் அன்பிற்கு, என்னையே கொடுப்பேன் உம் அன்பிற்கு. என்ன கொடுப்பேன் உம் அன்பிற்கு, என்னையே கொடுப்பேன் உம் அன்பிற்கு. ஈசாயின் அடிமரமே, வாழ்வின் ஆணிவேர் நீர்தானே. தாவீதின் வேரே, எனக்குள் வேர் ஊன்றியவரும் நீர்தானே. சிங்காசனத்தில் இருந்தவரே, சிறு பிள்ளையாய் பிறந்தீரே. விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்து மண்ணுக்குரிய எங்களை விண்ணுக்குரியவர்களாக மாற்றினீர். மண்ணுக்குரிய எங்களை விண்ணுக்குரியவர்களாக மாற்றினீர். கொண்டாடுவோம், இயேசு நமக்காக பிறந்ததால். பறைசாற்றுவோம், இயேசு நமக்காக மரித்ததால். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கிறிஸ்து பிறப்பை பற்றி கவியாய் தமிழ் பாடிய குயிலை வாழ்த்தி அடுத்ததாக இவ்வளோ நேரம் நடந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசிச்சுருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதோடி ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நாங்கள் பண்ண ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சவுண்டாக ஒரு கிளாப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக பிரைஸ் வழங்குதல். முதல்ல சண்டே ஸ்கூலுக்கான பரிசு கொடுக்கறதுக்கு பாஸ்டர் அண்ணாவை கூப்பிடுறேன். முதல்ல சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கான பரிசு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரெக்ஸின். ஃபஸ்ட் ப்ரைஸ் ரெய்னா ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் ஈஷான். அடுத்ததாக சண்டே ஸ்கூல் செக்ஷன் அளவில் வசன போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைங்களுக்கானது 2023ஆம் ஆண்டு இந்த ஆண்டுக்கான பரிசு. இஷான், ரெய்னா, ரெக்ஸின், டாஃப்ரின்.
அடுத்ததாக செக்ஷன் அளவிலான வசன போட்டி போன வருஷத்துக்கானது 2022ஆம் ஆண்டுக்கானது. இஷான், ரெய்னா, ரெக்ஸின், ஜெரின். அடுத்ததாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான பரிசு சிஸ்டர் கிளாடிஸ், சிஸ்டர் லதா. அடுத்ததாக சிஏக்கான பரிசு வாலிபர் கூட்டத்தில் நடந்த சிஏல எல்லா வாரமும் தவறாமல் ஒழுங்காக கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கான ஒழுங்கு பரிசு லதா. ஃபஸ்ட் ப்ரைஸ் லதா, சிஸ்டர் கிளாடிஸ், ரெக்ஸின், ரெய்னா. செகண்ட் பிரைஸ் ஜெரின். தேர்ட் பிரைஸ் ஆகாஷ். அடுத்ததாக பரிசு கொடுக்கறதுக்கு பாஸ்டர் ஆண்டி கூப்பிடுறோம். இது வந்து முன்னேற்றத்துக்கான பரிசு. சிஏல கலந்து கொண்டதுக்கு அப்புறம் முன்னால் இருந்ததை விட அதிகமாக முன்னேற்றம் அடைஞ்சதுக்கான பரிசு, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான பரிசு ஜெரின். அப்புறம் வந்து பள்ளி விடுப்பு நாட்களில் ரெகுலராக வாட்ஸ்அப் குரூப்பில் வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கான பரிசு, ஒழுங்காக வசனம் சொன்னவங்களுக்கானது ரெக்ஸின், ரெய்னா, ரெமா. அடுத்ததாக சிஏல ஆர்வமாக இன்வால்வ் பண்ணதுக்கான பரிசு டாஃப்ரின், ரேஷ்மா. சிஏல வந்து வசன விளையாட்டு, அது வந்து என்னன்னா பைபிளில் ஒரு இருப்பிடத்தை சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பொருள், அந்த வசனத்தில் ஒரு பொருள் மறைஞ்சிருக்கும். அதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரவங்களுக்கான ஒரு வசன விளையாட்டு போட்டி. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சிஸ்டர் கிளாடிஸ். செகண்ட் ப்ரைஸ் சிஸ்டர் லதா.
தேர்ட் ப்ரைஸ் ஆகாஷ். கேள்வி பதில். இது ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து பைபிளில் இருக்க ஒரு அதிகாரத்தை அந்த வாரம் ஃபுல்லாக படித்து அதில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதில் பதில் சொன்னவங்களுக்கான பரிசு. சிஸ்டர் ராதா, சிஸ்டர் கிளாடிஸ். கடைசியாக ஸ்பெஷல் ப்ரைஸ். இது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லதாக்கா வந்து சிஏல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இது ஃபஸ்ட் டைம் அவங்க தலைவராக இருக்காங்க. சிஏல இருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதனால அவங்கள சிறப்பிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ். இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணப்போ எல்லாருமே நைட்டு 12 o'clock வரை இருந்திருக்காங்க. 4 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock கூட நாங்கள் போயிருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஊக்குவிக்கும் வகையில் ப்ரைஸ் கொடுக்குறோம். அலெக்ஸ் 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 நெக்ஸ்ட் அஜித். ஆகாஷ். நெக்ஸ்ட் ஒன் செரி. பாலன் பாலன். நெக்ஸ்ட் ஒன் ராதா. அடுத்து ரேஷ்மா. இதுவும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் தான். எங்களை வந்து நல்லபடியாக ஊக்குவிச்சு இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த எங்களோட பாஸ்டர் அவங்களுக்கு இந்த ப்ரைஸ். கிளாப்ஸ் கிளாப்ஸ். நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் ப்ரைஸ் கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிட்டு எங்களோட இந்த விழாவை நடத்துறதுக்காக தலைமை தாங்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப சிறப்பாக முடித்து தந்த எங்கள் தலைவர் லதாக்காக்கு தலையான வணக்கம். அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து ஒரு
12ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன். 12ஆம் தேதியிலேருந்து எங்கள் கூட சேர்ந்து நைட்டு 12 மணி ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி கூட நின்று எல்லாமே ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்ளிட்டு, அது இல்லாமல் இவ்வளோ தூரம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தலை, ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ தூரம் நடத்துனதுக்கும் ரொம்ப இதாக நடத்தியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து ஒரு சின்ன பாடல். அடுத்து கிறிஸ்மஸுக்கு மெயினாக உள்ளது மெயினாக அது கிறிஸ்மஸுக்குள்ளோட மெயினாக உள்ளது அது இருந்தால் தான் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க கிறிஸ்மஸில். அது எல்லா இடத்துக்குமே அது தேவை தானே. அதோட ஒரு டான்ஸு, சரியா? அதை பார்த்து ஹாப்பியாகி அதோடி
நீ விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். இவ்வளோ நேரம் அழகாக ரொம்ப அழகாக ஆடி ஒரு எல்லாரையுமே ஒரு என்ஜாய்மெண்ட்டில் கொண்டு போன இந்த சாண்டாக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு வாங்க, டான்ஸ் ஆட்டே வாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் மிட்டாய் கிடச்சிச்சா? இல்லாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி வச்சுருங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷமும் சரி உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது. வரக்கூடியவங்க எப்போவுமே சர்ச்சில் இப்படி தான், நான் இன்க்ளூடிங் என்னையுமே சரி லாஸ்ட்டாக அவங்கள போச்சமே கொஞ்சம் அள வச்சு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை ரெடி பண்ணோம். சரி நல்லபடியாக இது ஃபஸ்ட் வாட்டி எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடி நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நன்றி உரை நீங்கள் தானே? இறுதியாகட்டு நன்றி உரை வந்து எங்கள் தலைவர் டான் லதாக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணதுலேருந்தே எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி நைட்டு எல்லாம் இருந்து எங்களை வந்து நல்லா ஊக்குவிச்ச பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில, எனக்கும் இது ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. அப்புறம் எங்களோட அழைப்பை மதித்து இவ்வளோ நேரம் பொறுமை காத்து இருந்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ டின்னர் நாங்கள் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க. இதோட நன்றி முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த சவுண்ட் சிஸ்டம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. சவுண்ட் சிஸ்டம் வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சுயம்பு, அவங்களோட நேம் வந்து சுயம்பு, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதான் எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெபம் பண்ணோம். லாஸ்ட் ப்ரேயர் பாஸ்டர். கிறிஸ்மஸ்னாலே கொண்டாடணும், எல்லாம் சொல்லுங்கள் கொண்டாடணும். அநேக நேரங்களில் கொண்டாட்டம் அப்படின்னாலே அதை ஒரு பாவம் தவறு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, செலிப்ரேட் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி சமூகத்தில் நம்ம எல்லோரும்
கொண்டாடணும். இவ்வளோ நேரம் நல்லா சந்தோஷமாக கொண்டாடிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் நன்றி சொல்லுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி. எல்லோரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினீர். எங்களுடைய தாளந்துகள் மூலமாக, நீர் தந்த தாளந்துகள் மூலமாக ஆண்டவரே, எங்கள் தாளந்துகளை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இவ்வளோ நேரம் நாங்கள் வெளிப்படுத்தினோம். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தாளந்துகளை கொடுத்தவர் நீர். நீர் தந்த தாளந்தை நாங்கள் புதைத்து வைக்காமல் அதை உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக இந்த நேரத்தில் அதை வெளிக்கொண்டு வந்தபடியே நன்றி சொல்கிறோம். இதன் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எங்களுடைய செயல் எல்லாமே எங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், எங்கள் தேவன் நல்லவர் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறவர்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனை எங்கள் சபையில் தந்தபடியால் நன்றி சொல்கிறோம். இன்னும் வர நாட்களில் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நாங்கள் கொண்டாட, இன்னும் அர்த்தபூர்வமான விதத்தில் கொண்டாட ஆண்டவர் நீ உதவி செய்வீராக. இந்த கொண்டாட்டம் வெறும் கொண்டாட்டமாக இராமல் இது ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் உண்மையான ஒரு கிறிஸ்து பிறப்பு ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் ஆண்டவரே வர வேண்டும். இயேசு அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தவர் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாருடைய இதயத்திலும் இல்லத்திலும் உம்முடைய சமாதானம் சந்தோஷம் என்னென்றும் பெருக வேண்டும். பகைமைகள் மறையட்டும், பயங்கள் நீங்கி போகட்டும். நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இவ்வளவு காரியங்கள் இதை செய்யும்போது, இதற்கேற்ற ஆண்டவரே ஆயத்தங்கள் எல்லாம் செய்யும்போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. உம்முடைய தயவு எங்களை வழிநடத்தினது. அதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்கள் புசிக்க இருக்கிற ஆகாரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதை செய்வதற்கான பலனை தந்தீரை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களை செய்வதற்கு அநேக பண உதவிகள் தேவை இருந்தது. அதற்காக முன் வந்து கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்ததுக்கான பலனை ஆண்டவரே இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்தது யாரும் அறியவில்லை. ஆனால் அந்தரங்கத்தில் கொடுத்ததற்கான பலனை வெளியரங்கமாக என் தேவனாய் கர்த்தர் நீர் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காரியங்கள் செய்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. நீர் மகிமைப்படுவீராக, அப்படி நாம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். ஒரு ஆகாரம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. தயவாய் மேலே போங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அதன் பின்பு நீங்கள் கடந்து செல்லும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது